போதைப் பொருள் கடத்தல், வழிப்பறி, கொலை உள்ளிட்டவற்றை தடுக்க தமிழ்நாடு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை கைது செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இபிஎஸ்சியினுடைய இந்த கருத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிடக்கூடிய அறிக்கையில் அதிமுக ஆட்சியின் போது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதிலும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது என்றும், ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 36 மாத காலத்தில் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் அரங்கேறியிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக பல ஆண்டுகளாக கட்டுக்குள் இருந்த சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் தற்போது தலைதூக்கியிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராய சாவுகள், கோவையில் நடந்த கார் வெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்றவை தற்போது தலைதூக்கி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கையை கட்டி வேடிக்கை பார்ப்பதும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்காமல் இருப்பதுமே முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாளிதழ்களை திறக்கும் போதெல்லாம் பல்வேறு சட்டவிரோத செயல்களை நம் கண்முன்னுக்கு வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்று தினம் நாளிதழில் பல்வேறு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், குறிப்பாக ஒரே இரவில் 6 பேர் கொலை, மும்பையிலிருந்து சென்னை போதை மாத்திரை கடத்தல், சிறுமிக்கு தொடர் பாலியல் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஒரே நாளில் வந்த செய்தித்தாளில் இதுபோன்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே காவல்துறையை இனியாவது அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கி சட்டவிரோத செயல்களை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.